ஹலோ, த வாய்ஸ் ஆஃப் எஸ்எட் மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சுகமாய் நலமாய் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் நம்ம ஒரு வார்த்தையை கேட்டு நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே கிருபையை குறித்த ஒரு 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 கேள்வி ஒன்று இருக்கும். வாட் இஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லி. நான் கடந்த நாட்களில் வேதத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். நான் அதை உங்களை ஷேர் பண்ணி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இந்த டவுட்ஸ் இருக்கும். நான் சொல்ல போகிற டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். நான் அதை சொல்லி நான் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லி நான் அதை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மறுபடியும் சேர்ந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஸோ வாட் இஸ் கிரேஸ் அப்படின்னா, இந்த வசனத்தில் அந்த கிரேஸோட எக்ஸ்பேன்ஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருது. என்னன்னா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்மளுக்கு நிறையா இப்போ இருக்கிற சொசைட்டியில், இப்போ இருக்கிற வேர்ல்டில், இப்போ இருக்கிற யூனிவர்ஸில் நம்ம பார்க்குற பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நேற்று நல்லா இருந்தவங்க இன்றைக்கி நல்லா இல்லை, நேற்று என்னை நேசித்தவங்க இன்றைக்கி என்னை நேசிக்கலை, நேற்று என்கிட்ட நல்லா இருந்தவங்க இன்றைக்கி என்னை வெறுக்கிறாங்க, நேற்று என்னை நல்லா பாராட்டின பாஸ் இன்றைக்கி என்னை கேவலமாக பேசுகிறாரு, நேற்று என்னை கவனித்து கொண்ட என் குடும்பம் இன்றைக்கி என்னை நடுத்தருவில் விட்டுருக்கு. அப்படிங்கிற மாற்றங்கள் தான் நம்ம நிறையா பார்க்குறோம். ஆனால் இயேசுவை பொறுத்த அளவுக்கு வாட் இஸ் கிரேஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் என்னைக்கு உங்களை இரத்தத்தினால கழுவி உங்களை தூக்கி அவருடைய பிள்ளையாய் உட்கார வச்சாரோ, வசனம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம ரிலீஜியஸ் மைண்ட் செட்டில் ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீ நல்லா இருந்தனா அவர் உன்கிட்ட நல்லா இருப்பார், நீ அவரை நேசிச்சனா அவர் உன்னை நேசிப்பார், நீ அவரை விட்டு தூரம் போனனா அவர் உன்னை விட்டு தூரம் போயிடுவார், நீ அவர்கிட்ட கரெக்டாக இல்லைன்னா அவர் உன்கிட்ட கரெக்டாக இருக்க மாட்டார், நீ அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்யலைன்னா அவர் உனக்கு நீ கேட்குறத எதையுமே செய்ய மாட்டார். அப்படிங்கிற ஒரு கூற்றை ஒரு ரிலீஜியஸ் செட்டப்பில் நமக்கு கேட்டு 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 நாம் நிறைய பேர் அதன் மூலமாக மனம் துவண்டு போயிருக்கிறோம். ஆமாம், என்ன நேற்று இப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம், அவர் விட்டார் நம்மளை அப்படின்ற மைண்ட் செட் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவர். அவருக்கு மாறவே தெரியாது சார். அவருக்கு மாறவே தெரியாது. நீங்கள் என்னைக்கு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, என்னைக்கு அவர் ரத்தத்தை சிந்தி உங்களை விலைக்கரையமாக கொடுத்து மீட்டெடுத்தாரோ, அன்னைக்கு உங்கள் மேலே என்ன பாசம், என்ன அன்பு, என்ன நேசத்தை வச்சாரோ அதே போல தான் இன்றைக்கும் வச்சிருக்கிறார். அதே போல தான் நாளைக்கும் வைப்பார். அதே போல தான் அவர் வருகை வரைக்கும் இருப்பார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை தாயின் கற்பத்திலே உருவாகிறதுக்கு முன்னாடி உங்களை எப்படி தூக்கி எடுத்து, இது என் பிள்ளை, இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், இதை நான் எலெக்ட் பண்ணியிருக்கிறேன், இதை நான் அனாயின்ட் பண்ணியிருக்கிறேன், இதை நான் இதற்கு நான் இவ்வளோ கிஃப்ட்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ சார், அவர் அதை உங்ககிட்ட இருந்து பறித்து கொள்ளவே மாட்டார். ஒருபோதும் பறிக்க. தட் இஸ் கிரேஸ். தட் இஸ் கிரேஸ். ஒருபோதும் அதை பறிக்க மாட்டார். காரணம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம நிறையா உலகத்தை பார்த்து உலக சிச்சுவேஷன்ஸை பார்த்து உலக மனுஷங்களை பார்த்து நம்ம ஃபெட்டப் ஆகிட்டோம். உண்மைதான், ரியாலிட்டி அதுதான். அப்படி தான் இருக்குது. உலகம் அப்படி தான் இருக்குது. தே வில் சேஞ்ச், தே கலர்ஸ் வில் சேஞ்ச். மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கும்போது நல்லா இருப்பாங்க,
நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆகிட்டீங்கன்னா உங்களையே நாங்கள் அப்போவே சொன்னோமே அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அப்படியே இதுக்கு போயிட்டேன்னா அவன் ஏதோ பண்ணிட்டான், அதனால தான் இந்த பிரச்சனை. ஆனால் என் ஆண்டவருக்கு அப்படி தெரியாது சார். நான் சொல்லுகிற இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஆண்டவரை என்னை விட்டு தூரம் போயிட்டீங்களா, நான் பேசுறதெல்லாம் கேட்குதா, நான் 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 படுற கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம கவலைகளின் மூலமாக, சுற்றி இருக்கிற சூழ்நிலையின் மூலமாக அவரை கேள்வி கேட்குறோம். ஆனால் இந்த வேளையில் அவர் உங்களுக்கு சொல்கிறாரு, இது நிறைய பேருக்கு ஒரு பதில். அவர் உங்களுக்கு சொல்கிறாரு, நீ கேள்வி கேட்குற, பட் see who am I, நான் யாருன்னு கொஞ்சம் திரும்பி பாரு, எனக்கு மறக்கவே தெரியாது. நீ கஷ்டப்படும் போது உன்னை விட்டு எனக்கு போகவே தெரியாது. அஃப்கோர்ஸ் உன்னை உலகம் வெறுத்து தள்ளின போது நான் தான் உன்னை ஏற்றுக்கொண்டேன், நான் தான் உன்னை தூக்கி சுமந்தேன், நான் தான் உன்னை பாதுகாத்தேன், நான் தான் உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்தேன், நான் தான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் தான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் தான் உன்னை உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன்னு நான் தான் சொன்னேன். ஆனால் நீ உன் சிச்சுவேஷன்ஸை பார்த்து நீ என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். அப்படியே மனசில் கை வச்சு சொல்லுங்கள், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். தட் இஸ் கிரேஸ், தட் இஸ் கிரேஸ். எப்படி சார் ஒரு ஆளால் அப்படியே இருக்க முடியும்னு நம்ம கேட்டோம்னா அதுதான் சார் கிருபை. கிருபையால் மட்டும்தான் ஒரு ஆள் மாறாமல் இருக்க முடியும். வசனம் சொல்லுது, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய். இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ், இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரூத். அவருக்கு நம்ம நிலைமைகள் தெரியும். தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன நிலைமையில் போக போகிறோன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். பட் he decided to choose you. உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு அவர் டிசைட் பண்ணார். உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு அவர் டிசைட் பண்ணார். உங்களை இப்படி வாழ வைக்கணுன்றதுக்கு அவர் டிசைட் பண்ணார். தட்ஸ் வை we are here. அதனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். அதனால தான் நம்ம இவ்வளோ ஆசீர்வாதங்களோடு இப்போ இருக்கிறோம். நம்ம நிறைய பேர் சொல்கிறோம்ல, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் நீவு. அது காரணம் என்ன தெரியுமா? இஸ் அன்சேஞ்சிங் காட். மாறாதவர் என்பதனால அந்த கிருபை, அந்த மாறாத கிருபை தான் நம்மளை இந்த நாள் வரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறது. இஸ் அன்சேஞ்சிங். அவருக்கு மாற தெரியாது. லிட்ரலாக அவருக்கு மாற தெரியாது. நான் இப்படி தான்யா, எனக்கு உன்னை நேசிக்காமல் இருக்கவே முடியாது. நீ ஒருவேளை என் கையை விட்டு தூரம் போகலாம், நீ ஒருவேளை நான் வேணான்ட்டு நீ தூரம் போகலாம், ஒருவேளை நீ இந்த உலகத்தில் இருக்கிற நேசத்தை பார்த்து நீ என் கையை விட்டு போகலாம், பட் ஐ எம் நாட் ரெடி டு லீவ் யூ. நான் உன்னை விடுறதுக்கு ரெடியாக இல்லை. நீ உலகம் சொல்கிறத கேட்டு ரிலீஜியன் சொல்கிறத கேட்டு அவர் உன்னை வெறுத்துட்டாரு, அவர் உன்னை மறந்துட்டாரு, அவர் உன் மேலே கோபமாக இருக்காருன்னு கேட்டு நீ தான் பின்னாடி போகிற. பட் ஐ எம் சேம். நேற்று உன்னை எப்படி நேசனோ, நீ இப்போ விழுந்தக்கப்புறம் என்கிட்ட வரும்போது நான் அதே நேசத்தோட உன்னை நேசிப்பேன். அதே நேசத்தோட உன்னை தூக்கி அந்த குப்பையிலேருந்து உன்னை கழுவி எடுத்து என்னுடைய மடியில் நான் உன்னை உட்கார வைக்க நான் அதே ஆண்டவர் தான். நான் மாறாதவர். தட் இஸ் கிரேஸ். சில பேருக்கு இப்படி ஒரு சில கூற்றுகள் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் பணக்கார கடவுள், அவர் பணக்காரங்களுக்கு மட்டும்தான். கிடையாது. அவர் நம்மை குப்பையிலிருந்து எடுத்து கோபுரத்தின் மேல் அமர செய்கிற தேவன். நம்ம குப்பையில் இருக்கோன்னு தெரிஞ்சு தான் நம்மளை சூஸ் பண்ணார். நம்ம கடன் பிரச்சனையில் இருக்கோன்னு தெரிஞ்சு தான் நம்மளை சூஸ் பண்ணார். நம்ம இந்த அடிக்ஷனில் இருக்கோன்னு தெரிஞ்சு தான் நம்மளை சூஸ் பண்ணார். நம்ம இந்த பாவ காரியங்களிலே சிக்கி கொண்டு இருக்கிறோம் என்று தெரிந்து தான் அவர் சூஸ் பண்ணார். அவர் சூஸ் பண்ண ரீசன் என்ன தெரியுமா? மை கிரேஸ் வில் டிரான்ஸ்ஃபார்ம் ஹிம். என்னுடைய கிருபை இவனை மறுரூபப்படுத்தும்ன்ற விசுவாசம் அவருக்கு இருந்தது. அவர் எடுத்தார், செலக்ட் பண்ணார், சூஸ் பண்ணார். நம்ம மைண்டு மாறிக்கிட்டு இருக்கே தவிர he is unchanging. அவர் மாறவே இல்லை. அவர் மாறவே இல்லை. தட் இஸ் கிரேஸ். தட் இஸ் கிரேஸ். உங்கள் மேலே ஃபர்ஸ்ட் சைட் அவர் உங்களை எப்படி பார்த்தாரோ அதே கண்ணோட்டத்தோடு தான் இன்றைக்கும் அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதே காதலோட, அதே அன்போட, அதே நேசத்தோட, அதே உயிரோட
அதே சந்தோஷத்தோட, அதே ஈர்ப்போட அவர் உங்களையும் என்னையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சார், தட் இஸ் கிரேஸ், தட் இஸ் ஜீசஸ். அதனால தான் சார் அவர் யூனிக்காக இருக்கார். இன்னைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ஒருவேளை அவரை விட்டு தூரம் போயிட்டோம், நான் மாறிட்டேன், அவர் இதுக்கு மேலே என்னை ஏற்றுக்க ரெடியாக இருப்பாரா இல்லையா அப்படின்ற கேள்வியோடலாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இஸ் அன்சேஞ்சிங். அவர் மாறாதவர், மாற தெரியாதவர். மனுஷங்களை மாதிரிலாம் அவருக்கு நடிக்க தெரியாது சார். மனுஷங்க மாதிரிலாம் அவரால் மாற்றி பேச தெரியாது. தட்ஸ் வை இஸ் காட், தட்ஸ் வை இஸ் யூனிக், தட்ஸ் வை இஸ் கால்ட் as கிரேஸ். அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைந்து நொந்திருக்கிற உள்ளங்களை இந்த வேளையில் நீங்கள் தொடுவதற்காக உமக்கு நன்றி. நான் கடவுளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், இதுக்கப்புறம் அவர் பக்கம் சேரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுகிற அநேக சத்தங்களை நான் கேட்கிறேன். ஆனால் ஆண்டவரே, அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி, என் தேவன் இன்னும் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார், அவருடைய அன்பு மாறலை, அவருடைய நேசம் மாறலை, அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் மாறலை. நான் நல்லா இருக்கும் போது என்னை ஆசீர்வச்சிட்டு நான் நல்லா இல்லாத போது அந்த ஆசீர்வாதத்தை எடுக்கிற தெய்வம் என் தெய்வம் கிடையாதுன்ற ஒரு விசுவாசத்தை இந்த வசனத்தின் மூலமாக, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்பதை பிள்ளைகள் ஆணித்தரமாய் உணர்கிற ஒரு கிருபையை நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க, இனிமேலும் ப்ரொடெக்ட் பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறீர் என்பதை விசுவாசம் பிள்ளைகள் ஒருக்குள்ளாக வரட்டும். நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்ந்திருக்கட்டும். அவனுடைய உடைவுகள் எல்லாவற்றிலும் இந்த வேளையில் நீங்கள் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து அதை ஹீல் பண்ணுறதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பயப்படாதீங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். God blessed.